ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் மாத ராசி பலனை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பா மேச ராசி நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றங்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றமா இருக்கு என்று பார்க்கும் பொழுது, உங்க தலை எழுத்தை மாற்றக்கூடிய ஒரு மாற்றமாக இந்த ஒரு மாற்றமானது கண்டிப்பா அமைந்திருக்கு. இந்த ஒரு மாற்றத்தால் மேசராசினியர்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்குமா என்று நீங்களே எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு நடக்க போகிறது. இந்த நேரத்துல நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்க்கணும், எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. மேசராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்படுங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, ஜோதிடத்தின் மீது நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலைங்க. இந்த நம்பிக்கை வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அதாவது ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதாவது நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்தை நாம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நாம நடந்து கொள்ளும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நம்மால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய ஆபத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஜோதிடம் இன்றைய அளவு நிறைய பேருக்கு உதவியாக இருக்கு என்பதையும் நம்ம சொல்லலாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நல்ல காரியம் செய்வதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி, இதற்காக ஜோதிடத்துல செய்யலாமா வேண்டாமா என்று தெரிந்த பிறகுதான் செய்யறாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு நல்ல காலம் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் நல்லபடியாக நடந்த முடியும். அதன் மூலம் பாசிட்டிவான பலனை அவங்களால பெற முடியும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் தன்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயத்த அவங்க தீர்மானம் செய்யறாங்க. இந்த அளவிற்கு ஜோதிடத்துல நம்பிக்கை நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கறத நாம இந்த இடத்துல சொல்லாங்க. இந்த நம்பிக்கை வருவதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அதாவது ஜோதிடத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதனாலதான் நம்பிக்கை இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு ஏற்படுது என்று நம்ம சொல்லலாங்க. மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு என்பதை இப்ப நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். மேசராசினியர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து கலவையான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமானது இருக்கிறது. அதாவது கலவையான மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு வகையில நன்மையா இருக்கலாம், இன்னொரு வகையில ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாங்க. என்ன நடந்திருக்கு என்பதை நாம இப்ப பார்க்கலாங்க. இந்த நேரம் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில சராசரியான பலனை மட்டுமே பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது பெரிய அளவுல நீங்க எதிர்பார்த்து இருந்தாலும் சரி, பெரிய மாற்றமாக மாறணும் அப்படின்னு நினைத்தாலும் சரி, பெரிய அளவில் முன்னேறணும் என்று நினைத்தாலும் சரி, அது எதுவுமே நடக்காது என்று சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க நினைத்தது நடக்காது, நீங்க நினைத்ததை விட சராசரியான மாற்றம் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சராசரியான மாற்றம் என்று பார்க்கும் பொழுது அதுல பாதி அளவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் இருக்குங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பெரிய அளவில் பாதிப்பும் கிடையாது. எல்லாமே சுமூகமாக நடக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் இருந்து கணிசமான ஒரு அழுத்தத்தை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். அதாவது மேல் அதிகாரிகள் என்ன சொன்னாலும் மேசராசினியர்கள் கேட்டு நடப்பதுதான் இப்ப நல்லது. ஏன்னா இதன் மூலம் உங்களுக்கு ஒரு வகையில மன அழுத்தம் ஏற்பட்டாலும் கண்டிப்பா உங்களுடைய வேலையை நீங்க நியாயமாக நேர்மையாக செய்வதுதான் இப்ப நல்லது. நீங்க வேலையை தவற விட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலை உங்க வாழ்வில கண்டிப்பா ஏற்படுங்க. இந்த மன அழுத்தத்தை நீங்க பெரிதாக கவலை கொள்ளாமல் அடுத்த கட்டத்திற்கு நீங்க மூவ் பண்ணி செல்வதுதான் இப்ப நல்லது. அடுத்து என்ன செய்யணும், இதுல இருந்து நாம எப்படி வெளியே வரணும், இதை நீங்க மனதிற்குள்ளே போட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையை நீங்க கண்டிப்பா பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இதனால மன அழுத்தம், மன குழப்பம், இந்த மாதிரி ஆரோக்கிய ரீதியா பிரச்சனை கூட உண்டாகலாம். இந்த மாதிரி விஷயத்தை மட்டுமே மேசராசினியர்கள் தவிர்த்திடுங்க. செப்டம்பர் 1ஆம் தேதியில் இருந்து மேசராசினியர்களுடைய வாழ்க்கையில நிறைய சூழ்நிலை எப்படி இருக்கு என்று பார்க்கும் பொழுது திருப்தி அடைய செய்யக்கூடிய சூழ்நிலைகளாக கண்டிப்பா இருக்கலாம். இதனால சிறந்த பதவி மற்றும் முன்னேற்றத்திற்கான வேலைகளை மாற்றுவது குறித்து சிந்திக்க வழிவகுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா கூட இருக்கலாங்க.
நீங்க ஒரு வணிக உரிமையாளராக இருந்தாலும் சரி, கூட்டாளியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வணிக கூட்டாளிகளிடம் இருந்து பல சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாமே நீங்க ஜாக்கிரதையா கவனமா செயல்படணும். உங்களுடைய போட்டியாளர்களும் இந்த நேரம் குறிப்பிடத்தக்க சவால்களை ஏற்படுத்துவாங்க. ஸோ எத்தனை சவால்கள் வந்தாலும் அனைத்துமே முறியடித்து, அனைத்துமே சமாளித்து, அதுலேருந்து நீங்கள் மீண்டு எழுந்து உங்களுக்கான முதலிடத்தை பிடிப்பது தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்தி பாருங்க. இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாபத்தை குறைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ கண்டிப்பாக எத்தனை சவால் வந்தாலும், எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் அனைத்துமே சமாளித்து நல்ல லாபத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்துவது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாமே நீங்க கவனத்தை செலுத்தி வரலாம். ஒரு சில விஷயம் உங்களுக்கு ஆபத்தில் முடியக்கூடிய ஒரு சூழலாக கூட இருக்கலாம். ஸோ பார்த்து செயல்படுங்க. இந்த நேரம் கல்வியில பார்த்தீங்கன்னா, குறிப்பிடத்தக்க வெற்றியை அடைவது மாணவர்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். அதிக மதிப்பெண்களை பெற நீங்க படிப்புல அதிக கவனம் செலுத்துவது அதே போல ஒரு கடினமான சூழ்நிலையாக கூட இருக்கலாம். ஸோ மாணவர்கள் கவனத்தை சிதறாமல் படிப்பில் கவனத்தை செலுத்துவாருங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களா இருந்தாலும் சரி, அவர்களை தொடர்பு கொள்வது உங்களுக்கு கடினமாக இருக்குங்க. அதாவது அவர்களிடம் நீங்க ஈடுபாடோடு செயல்படணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அவங்க உங்களிடம் முழு ஈடுபாட்டை காட்டாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய உண்மைகள் தெரிய வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். இந்த பாசங்கள் அனைத்துமே பொய்யான பாசமாக கூட இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அமைதியாக செயல்படுவது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய குடும்பத்தின் அமைதியையும் மகிழ்ச்சியையும் இந்த நேரம் சீர்குலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல பார்த்து செயல்படுங்க. இந்த சூழ்நிலையில நீங்க அதிகமாக பொறுமையாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரம் உங்களுடைய மகிழ்ச்சி குறையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய துணையிடம் நீங்க குறைவாக பேசி நடப்பது இப்ப நல்லதுங்க. ஏன்னா கோபத்தில் நிறைய வார்த்தைகள் வெளிவரும். ஸோ இதனால அமைதியாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ அதே போல காதல் மற்றும் திருமண உறவுகளில் ஈர்ப்பு இல்லாமல் சில நேயர்களுக்கு இருக்குங்க. நிதி நெருக்கடிகள் உங்களுடைய மன அழுத்தத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு கடினமான சூழ்நிலையை உண்டாகும். இந்த நேரம் எந்த முக்கிய முடிவுகளையும் எடுப்பதை நீங்க தடுப்பது தான் நல்லது. இந்த நேரம் அதே போல உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தொடர்பான பிரச்சனை உண்டாகலாம். ஸோ ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்தி பாருங்க. சனி உங்களுடைய ராசியில 12வது வீட்டில் பயிற்சியாகி இருப்பதால் உங்களுக்கு கால்கள் மற்றும் முழங்கால்களில் வலி அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல கவனத்தை செலுத்தி வாருங்க. ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்க. ஸோ மேசராசினியர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து என்ன மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு என்பதை தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.